எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலாதேவி. வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலேயே தான் இருக்கும். ஸோ என்னன்னு தெரியல, ஒரு மோட்டிவேஷ்னலே இல்லாமல் இருந்தது. வீடியோ போடணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லாமல் இருந்தேன். ஸோ சடனாக திடீர்னு ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இது ஒரு 1 வீக்காக நான் எடுத்து வச்ச வீடியோஸ் தான் இது. அண்ட் மார்னிங் இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துக்கிறேன். சன்ரைஸ் பார்க்குறதுக்காக மாடிக்கு போயிட்டு வாக்கிங் போயிட்டு அப்புறம் கீழே வந்துடுவேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கீரை பொரியல் தான் பண்ணுறோம். கீரை வந்து நிறைய ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் நிறைய சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. அதனாலேயே இப்போ 1 வீக்குக்கு ஒரு 3 டைம்ஸாவது நாங்கள் கீரை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கோம். ஸோ கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கீரை பொரியல் ஒன்று இருந்தாலும் வெண்டைக்காவும் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெண்டைக்காவும் பொரியல் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக இந்த வெண்டைக்காய் வந்து தோட்டத்து காய் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம சாஃப்டாக பிஞ்சு காயின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. இது தொட்டு பார்க்கும்போது முத்தெல்லாம் இருக்குது, பட் உடச்சி பார்த்தா நல்லாவே உடையுது. ஆக்சுவலாக இது பச்சையாகவே நான் ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. தோட்டத்து காய் அப்படின்றதுனாலே என்னன்னு தெரியல, நல்ல க்ரீனிஷாக இருந்தது, நல்ல சாஃப்டாக இருந்தது. லஞ்சு கொடுத்து விட்டதுக்காக எங்களுக்கு காலை வேலையெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. அண்டு நாங்கள் வந்து மாமாவுக்கு ஒரு 2 பாட்டில், 1 லிட்டர் பாட்டிலில் 2 பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி கொடுப்போம். ஸோ தண்ணி வந்து ரொம்ப 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 முக்கியமானது. எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீ தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் தண்ணி நிறையா குடிக்காததுனாலே நான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனாலேயே கூட நிறைய எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பாஸ்ட்டு வீக்ஸில் வந்தது. டாக்டர் வந்து மெயினாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 லிட்டராவது குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம அதை விட நிறையா குடிக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு அவ்வளோ தண்ணி உள்ளே போக மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாவது வாட்டர் பாட்டில் வச்சு கணக்கு வச்சு நான் குடிக்கணும் அப்படின்னு நான் இப்போது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாட்டர் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும். டைமு. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு விளக்கேற்றுறதுக்காக பாட்டில் பார்த்தா எண்ணெய் காலியாக இருந்தது. ஸோ அதனால் எண்ணெய் வந்து நான் ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வச்சுட்டு என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த டைமில் டீ குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் மூடியாக இருந்தது, அதனால் டீ குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ காலைல போட்டிருந்த டீ பேலன்ஸ் இருந்தது, அதனால் அதை சூடு பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். புரட்டாசி மாதத்தோட ஃபஸ்ட்டு சாட்டர்டே. ஸோ ஃபஸ்ட்டு சாட்டர்டே அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு அத்தை யோசித்து சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் தயிர் சாதம், இந்த மாதிரி கொஞ்சம் பெருமாளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக பார்த்து செஞ்சு வச்சாங்க. சாமிக்கு படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். இன்றைக்கி நைட்டு 9:30க்கு ஆடவா பாடவா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்தது புது யுகம் சேனலில். ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட ஃபஸ்ட்டு டிவி சேனல் ஷோ அப்படின்னா இதுதான். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சூப்பராக பாடினாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இருந்தது.
பாடினதை பார்த்து எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பர்சனலாக எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஒரு ஒய்ஃபுக்கு இதை விட என்ன வேணும்? நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து டிவி ஷோவில் பாடுறது எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். நைட்டு ஒரு 6 o'clock ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கோட் மூவிக்கு போயிருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நான் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து விஜய் படம் ஒன்று தேட்டரில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் அது பார்க்கவே இல்லை இந்த 6 இயர்ஸாக. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோட் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு போல். ஸோ கோட் மூவிக்கு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம். கோட் மூவி ரிவ்யூ நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகேவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்தது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. ரொம்ப ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபேஸில் இப்போல்லாம் கொஞ்சம் ட்ரைனஸ் வருது. கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி சில டைம் சில்லுன்னு இருக்குது, சில டைம் ஹீட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஆகுது. அதனால் எனக்கு ஒத்துக்கல. அதுவும் மெயினாக மூக்குக்கு கிட்ட அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகுது. ஸோ அதனாலவே இப்போல்லாம் நான் மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாய்ஸ்சரைசர் போட்டு நம்ம அதுக்கப்புறம் வேறு எதனா மேலே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின் வந்து எதுவும் பெருசாக பாதிப்பு இருக்காது. டேரெக்டாக நம்ம பவுடர் அந்த மாதிரி எதனா பண்ணுறோம் அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது வந்து ட்ரைனஸ் ஆக்கி விட்டுருது. நான் நல்லாவே ஃபீல் பண்ணிட்டேன் அதை. அதனால் இப்போலாம் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டு என்னோடய ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாய்ஸ்சரைசர் அப்படின்றது வந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் இதை நம்ம தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சில பேர் நினச்சிப்பாங்க, ஆக்சுவலாக நானே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா, மாய்ஸ்சரைசர் போடுறது இதெல்லாம் வந்து நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி, மேக்கப் பண்ணுற இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ டாக்டரே எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது பவுடரோ ஏதோ எனிதிங் எல்ஸ் எதுனா போட்டுக்கோங்க. பட் மாய்ஸ்சரைசர்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்கின் ப்ரொடெக்டர் தான். அதே நேரத்தில் தண்ணி நம்ம நிறையா குடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ட்ரைனஸே வராது. நம்ம மாய்ஸ்சரைசர் போடணுன்ற அவசியம் கூட இருக்காது. தண்ணி 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 அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் டின்னருக்கு சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருந்தேன். சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி மாவு பிசைகிறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பச்சை தண்ணியிலுமே நம்ம பிசையலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 அடி அடிச்சுக்கிட்டிங்க சப்பாத்தி மாவை, அந்த பூரி கட்டை இருக்குல்ல அதால் 2 அடி அடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது ஏற்கனவே நான் விலாகில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து புதுசாக வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி ப்ளூ கலரில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதே டைப்பில். ஸோ இப்போ பிங்க் கலரில் அதான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அது லீக் ஆகுது, ரொம்ப எண்ணெய் கீழே லீக் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது புதுசாக வாங்கியிருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 110 இல்லைனா 120 சம்திங் தான், எனக்கு சரியாக தெரியல. ஸோ நல்லா டைட்டாக இருக்குது. மாவு பிசையும் போதே பார்த்தேன் கிளைமேட் வந்து ஒரு மாதிரி இருக்குது, மழை இன்றைக்கி வரப்போகுது ஹெவியாக அப்படின்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். பட் நைட் பார்த்திங்கன்னா அப்பா பயங்கர மழை. வீட்டுக்கு வெளியிலலாம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஃப்ளோ. மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து ஓட்டை அப்படியே ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு, அழுக்கு வந்து அடைச்சிக்கிச்சு. அதனால மொத்த தண்ணியும் கீழே வரைக்கும் செகண்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர் வழியாக கீழே வழிஞ்சு எங்கள் வீட்டு வழியாக போகுது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆக்சுவலாக நாங்கள் இருக்கோம். ஸோ எங்கள் வீட்டு வழியாக போகுது. மேலேருந்து தண்ணி ஏதோ ஃபால்ஸில் வர மாதிரி அவ்வளோ சத்தத்தோடு வந்துச்சு தண்ணி.
பெட் கவர் வந்து மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். ஆக்சுவலாக வீக்லி சேஞ்ச் பண்ணணும். பட் எங்களுக்கு ரொம்ப அழுக்காகாது, நாங்கள் அவ்வளோ அழுக்காக்கிக்க மாட்டோம். ஸோ அதனால் நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். இந்த பீரியட்ஸ் டைம் மட்டும் நான் கரெக்டாக அதை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீட்டாக போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பெட் கவர் போட்டோம். இந்த பெட் கவர் வந்து நாங்கள் பக்கத்தில் சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா, அந்த கடையில் தான் போய் வாங்கியிருந்தோம். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் ஒரு வாஷ்க்கு அப்புறம் தான் நமக்கு எப்படி இருக்கும் என்னன்னு தெரியும். ஸோ வாஷ்க்கு அப்புறம் நான் பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 770 வந்தது. ஒரு 2 பில்லோ கவரும் நமக்கு அதிலே கொடுத்துருந்தாங்க. பெட் ஸ்ப்ரெட் வந்து நாங்கள் கிங் சைஸ்ன்னு சொல்லி தான் கேட்டு வாங்கியிருந்தோம். எங்களோட கட்டில் சைஸும் கிங் சைஸ் தான். பட் இதோட சைஸ் வந்து கிங் சைஸையும் தாண்டி ரொம்ப பெருசாக இருந்தது. நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் போடுறோம் அப்படின்னா மறுநாளே அதை அப்படியே இழுத்துட்டு வந்துடும். ஸோ அந்த கஷ்டம் இதில் இல்லை. ரொம்ப பெருசாக இருந்தது. அதனால் நல்லா அழகாக அடியில் சொருவி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா சூப்பராக நிற்குது, கம்ஃபர்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி வண்ணாரப்பேட்டைக்கு ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம். என்ன பர்பஸ்க்காக ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா, எங்கள் மச்சான் பையனுக்கு மொட்டை எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக எங்கள் ரிலேட்டிவ்ஸில் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, செட் சேரீ மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் ஒரு விளாகில் சொல்லியிருந்தேன், சீமந்தம் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எங்களோட ரிலேட்டிவ்ஸில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லோரும் செட்டாக சேமாக சேரீ கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த டைம் வந்து சேரீ எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் லேடிஸ் மட்டும் ஷாப்பிங்க்கு கிளம்பி காலையிலேயே வந்துட்டோம். செட் சேரீ எடுக்கிறதுக்கு நாங்கள் வண்ணாரப்பேட்டையில் கிட்டத்தட்ட 3 கடையில் போய் ஏறி இறங்கிட்டோம். பட் எங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஃபைனலாக வீராஸில் தான் எடுத்தோம். நல்லா இருந்தது வீராஸில். எனக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு பார்த்தது வீராஸில் தான். ஸோ அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வேறு எங்கேயாவது பெட்டராக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடையில் போய் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக எங்களுக்கு இது தான் செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே வந்து தான் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். சூப்பராக இருந்தது. நான் ஃபைனலாக நாங்கள் எடுத்த சாரியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். பிங்க் இல்லைன்னா எல்லோட, இப்போ எல்லோனா ரொம்ப இதில் வேறு என்ன கலருக்கா இருக்குது? மேலே இருக்கா? எடுத்துட்டு பார்க்கலாமா? எங்களோட தாட்டு சாரீ எடுக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா, லைட் வெயிட்டடாக இருக்கணும். அண்டு எப்பயுமே நம்ம அபூர்வா மாதிரி எடுப்போம். எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நாங்கள் அப்படி தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி வேண்டாம், இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம், கொஞ்சம் பூனம் சாரீ மாதிரி சாஃப்ட் கிளாத்தில் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்களும் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சிட்டோம். சுத்தமாக கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. அதுவும் நல்லா இருக்கிற பீஸில் வந்து செட் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த சாரீ தான் சூஸ் பண்ணிக்கிட்டோம். சாஃப்ட்டு கிளாத்தாகவும் இருந்தது, லைட் வெயிட்டடாகவும் இருந்தது, அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி இருந்தது. அதனால் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் 13 எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு வந்து லேடிஸ் மொத்தம் 13 இருப்பாங்க. அதனால் எல்லாேருக்கும் சேர்த்து எடுத்தாச்சு. அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தோம், நிறைய பேர் வந்து வரல, சேர்த்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அவங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கிட்டோம். ஸோ மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நமக்கு சாரீ அமைஞ்சிட்டதுனால சிறப்பாக நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு எல்லோரும். ஸோ அன்றைக்கி ஃபுல் டேவும் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய மாதிரி ஆகிடுச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. காலைல போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கே ரீச் ஆனோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.